இந்த வாரம் 2 கானா சாம்ராஜ்யம் தர்பீஸ் சாம்ராஜ்யம் கலைத்தாயின் சாம்ராஜ்யமா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. அந்த ப்ரோமோவை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வாரம் வாரம் ஒரு டாஸ்க்கை மையமாக வச்சு தானே கொண்டு போவாங்க. அந்த மாதிரி இந்த வாரம் ராஜா ராணி டாஸ்க் தான் நடக்க போகுது. விக்ரம் தான் அந்த டாஸ்க் லெட்டரை படிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. 2 சாம்ராஜ்யமாக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 2 சாம்ராஜ்யமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்றுக்கு கானா வினோத் மன்னர், அதாவது கானா சாம்ராஜ்யம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கு கீழே விக்ரம் இருக்கிற மாதிரி தெரியுது, அதுக்கப்புறம் அமித் இருக்கிற மாதிரி தெரியுது, பிரஜின் இருக்கிற மாதிரி தெரியுது. இதை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. பொண்ணுங்களில் ஒரு 3 பேர் இருக்காங்க. அடுத்ததா 2வது இதை பொறுத்த வரைக்கும் தர்பீஸ் சாம்ராஜ்யம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. அவர் டீம்ல வியானா இருக்காங்க, கமருதீன் இருக்காருன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ 2 சாம்ராஜ்யமா பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் சீக்ரெட் டாஸ்க்கு தர வாய்ப்பு இருக்கு. ஓட்டல் டாஸ்க்கு, அதாவது அந்த ஓட்டல் ரவுண்டு, அதுக்கப்புறம் இந்த மன்னர் காலத்து ரவுண்டு, அதுக்கப்புறம் ஸ்கூல் ரவுண்டு இருக்குல்ல, இதுலலாம் சீக்ரெட் டாஸ்க்கு தர வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ கடைசி வாரம் தான் சீக்ரெட் டாஸ்க்கு பிக் பாஸ் தந்திருக்காரு. அதனால உடனே இந்த வாரம் தருவாரான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஸோ தரவும் வாய்ப்பு இருக்கு. அதாவது போன வாரம் தந்ததுனால இந்த வாரம் தரவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, தரவும் வாய்ப்பு இருக்கு. இந்த ஒற்றன்னு இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து மந்திரின்னு இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து சண்டை போடுற போர் வீரர்னா இவர் கூட சப்போர்ட்டிவா இருப்பாரு. அவர் பேர் என்னதுங்க, அதான் இவருக்கு மன்னருக்கு சப்போர்ட்டிவா ஒருத்தர் இருப்பார், படைத்தலைவன் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் சீக்ரெட் டாஸ்க்கு தர வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி இந்த 2 ராஜ்யத்திலேயே மக்களா ஒரு 4-5 பேராவது இருப்பாங்க. அந்த மக்கள்ல யாருக்காவது கூட சீக்ரெட் டாஸ்க்கு தர வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம ஆளுங்க இப்ப சீக்ரெட் டாஸ்க்னா நம்புவாங்களா தெரியாது. இப்ப யாராவது ஒருத்தர் வேணும்ட்டே பிரச்சனை பண்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சீக்ரெட் டாஸ்கா தந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. ரீசெண்டா தானே நடந்திருக்கு. அதனால இந்த இடத்துல சீக்ரெட் டாஸ்க்கு தந்தா சீக்கிரமா அவங்க மாட்டிப்பாங்க. ஸோ 2 வாரத்துக்கு அந்த சீக்ரெட் டாஸ்க்கெல்லாம் தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா இந்த சீசனுக்கே ஒரு சீக்ரெட் டாஸ்க்குன்னு முடிச்சிட கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இவரோட கிங்டமை பொறுத்த வரைக்கும் அரோரா இருக்கிறாங்கன்னு தெரியுது, வியானா இருக்காங்கன்னு தெரியுது. இதை தாண்டி பார்வதியும் இவரோட கிங்டம்ல தான் இருக்காங்க. யாரு, தர்பீஸ் கிங்டம்ல இவங்கெல்லாம் இருக்காங்க. கானா வினோத் கிங்டமை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களில் யார் யார் இருக்காங்க, கெமி இருக்காங்க, திவ்யா கணேஷ் இருக்காங்க. சாண்ட்ரா அவங்க டீமா இல்லை இவர் டீமான்றது தெரியல. போன சீசன் கூட இதே மாதிரி ஒரு டாஸ்க் நடந்தது. ஆக்சுவலா அப்போ வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் பிரிச்சிருப்பாங்க. ஸோ ராணியா சாச்சனா இருந்திருப்பாங்க, ராஜாவா வந்து ராணவர் இருந்திருப்பாரு. பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் போட்டின்ற மாதிரி போச்சு. ஆனால் இந்த வாட்டி வேற மாதிரி, அதாவது கானா ஒரு டீமுக்கு, கானா வினோத் ஒரு டீமுக்கு ஹெட்டா இருக்காரு, இன்னொன்று டீமுக்கு வந்து வாட்டர்மெலன் திவாகர் ஹெட்டா இருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள தான் பிரச்சனை போக போகுது. பிரச்சனை மீன்ஸ் டாஸ்க் போக போகுது. ஆனா இந்த வாட்டி காஸ்டியூம் செம்ம தரமா தந்திருக்காங்க. போன வாட்டி இந்த அளவுக்குலாம் காஸ்டியூம் தரல. ஆனா இந்த வாட்டி எல்லாரும் போட்டிருக்க காஸ்டியூமும் பாருங்களேன், ஒருத்தர் போட்ட கலரை இன்னொருத்தர் போடவே இல்லை. அந்த அளவுக்கு எல்லாருமே டிஃப்ரெண்டா காஸ்டியூம் போட்டிருக்காங்க. அதுவும் சூப்பரா இருக்கு, அட்ராக்டிவா இருக்கு பாருங்க. எல்லாருமே ரொம்ப அட்ராக்டிவா தெரியுறாங்க. சூப்பரா காஸ்டியூம் தந்திருக்காங்க இந்த வாட்டி. கலர்ஃபுல்லாக இருந்தது. அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது என்னடா இவ்வளோ ரிச்சாக இருக்குது, ஏதோ ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ ஃபன்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு விக்ரம் அந்த சைடு இருக்காரு. யார் சைடு, திவாகர் சைடு இருக்காரு. திவாகரை வச்சு நிறைய காமெடிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சைடை பொறுத்த வரைக்கும் கானா வினோத் தான் மேக்ஸிமம் ஃபன் பண்ணும். ஏன்னா மற்ற எல்லாருமே கொஞ்சம் சீரியஸான ஆளுங்களாக தான் இருக்காங்க. கமருதீன் இருக்காரு, அமித் இருக்காரு, பிரஜின் இருக்காரு, எல்லாருமே சீரியஸ் ஆளுங்களா இருக்காங்க. ஆனால் அந்த சைடு எல்லாருமே திவாகரை வச்சு ஜாலியாக ஃபன் பண்ணலாம். ஏன்னா பொண்ணுங்கள்லாம் இங்கே இருக்காங்க, அரோரா ஃபன் பண்ணலாம், வியானா வந்து இவரை ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருக்கலாம். பார்வதியும் அங்கே தான் இருக்காங்க போல. அதை பாருங்க, பார்வதி அவருக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ தர்பீஸ் டீமில் என்டர்டைன்மெண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இதை தாண்டி 2 குரூப்புக்குள்ளேயும் மோதல் கீதல் அந்த மாதிரி டாஸ்க் வைப்பாங்க. அதெல்லாம் என்னென்ன டாஸ்க்குன்றதை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் அடுத்த ஒரு 3 நாள் இந்த டாஸ்க் தாங்க நடக்க போகுது. இந்த டாஸ்க்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓட்டல் டாஸ்க்கு ரொம்ப சொதப்பலாக போயிடுச்சு. கடைசி நாள் சாண்ட்ரா பண்ணது மட்டும்தான் வந்து நல்லா போச்சு, ஒரு பரபரப்பாக போச்சு. அதுக்கு முன்னாடி 2 நாள் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா போனால் நல்லா இருக்கும். இந்த டாஸ்க்கு எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள். நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம்.